வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 29 அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. விது, பிரீத்தி அஸ்ரானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரத்னகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ் இவங்களோட பேனர்ல இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸ் மூவி அப்படின்னே சொல்லலாம். 29 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவனோட வாழ்க்கையில வரக்கூடிய லவ்னால என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை போகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு 29 வயசு, வாழ்க்கையில ஒரு லட்சியம் அப்படின்றது இல்லவே இல்லை. ஏனோ தானோ அப்படின்ற மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் ஹீரோயின் அவங்க வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. ஹீரோயினுக்கு வெறும் 21 வயசு தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான லவ் அப்படின்றது ஏற்படுது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஆம்பிஷியஸான ஒரு பொண்ணா இருக்கா. IAS ஆகணும் அப்படின்றதுக்காக தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. சோ இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த காதல் எப்படி போகுது, அந்த காதல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அது நம்ம ஹீரோவை என்னவா மாத்துது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. வழக்கமான ரொமான்ஸ் மூவி மாதிரி இல்லாம ஒரு மீனிங்ஃபுல்லான ரொமான்ஸ் மூவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன்ஸ் அப்படின்றதுமே இதுல இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் டிஃபரன்ஸ், அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்னால அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி லைஃபுக்கான பர்பஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியம், அந்த பர்பஸோட இருக்கக்கூடிய ஹீரோயின் எப்படி இருக்காங்க, ஹீரோ அது இல்லாதனால அவரோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான செட்பேக்ஸை ஃபேஸ் பண்றாருன்ற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை காட்டணும் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பெரிய பிரச்சனையை இந்த கதையை கொண்டு போன விதம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்ல, ஒரு மாதிரி எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியான ஒரு பேஸ்ல தான் நகருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் இன்னுமே பயங்கரமா இழுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வில்லன் கேரக்டர் நம்ம மகேந்திரனை உள்ள கொண்டு வந்து, அதுக்கப்புறம் தேவையில்லாத சில காட்சிகளை உள்ள வச்சு பயங்கரமா இழுன்னு இழுத்துருந்தாங்க. ஆல்சோ ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா அமைச்சிருந்திருக்கலாம். ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா, பட் இன்னுமே எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் அந்த அளவுக்கு இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.